மனமாற்றத்திற்காகவும் ஓய்வுக்காகவும் சுற்றுலா ஸ்தலத்தை நாடுவது மக்களின் வழக்கம். ஆனால் பொழுதுபோக்கு அம்சங்கள் நிரம்பி வழியும் சுற்றுலா ஸ்தலங்கள் அண்மை காலமாக தற்கொலை களங்களாக மாறி வருகின்றன. இது எப்படி நடந்தது என்பதை விளக்கும் சிறப்பு பார்வை. ஆரவாரத்துடன் கொட்டும் அருவி, வளைந்து நெளிந்து செல்லும் மலைப்பாதை, மனதை நெருடும் பசுஞ்சோலை, இயற்கை பறைசாற்றும் பாறை முகடுகள், இவையெல்லாம் சுற்றுலா தலங்களின் காட்சிகள். கண்ணுக்கும் கருத்துக்கும் இனியவை அவை. இங்கெல்லாம் கூட்டம் கூடுவது இயல்புதான். ஆனால் வருபவர்கள் எல்லாம் மன மகிழ்ச்சிக்காகத்தான் வருகிறார்களா? இந்த கேள்விக்கு பதில் இல்லை என்பதுதான். அண்மை காலமாக வாழ்க்கையில் மனம் நொந்து போனவர்கள்தான் இது போன்ற இடங்களுக்கு அதிக எண்ணிக்கையில் வருகிறார்கள். கரடுமுரடான பாதைகளும் கண்ணுக்கு புலன்படாத காடும் மனம் நொந்து வந்திருப்போரின் தற்கொலை உணர்வை அதிகப்படுத்தி விடுகின்றன. அந்த வரிசையில் ஒகேனக்கல்லுக்கு தற்கொலை செய்ய வருபவர்கள் ஏராளம். தமிழ்நாடு, ஆந்திரா மற்றும் கர்நாடகா எல்லையில் ஒகேனக்கல் அமைந்திருப்பதால் தற்கொலை செய்வோரை அடையாளம் கண்டுபிடிப்பதில் சிக்கல் வந்துவிடும். இதை உணர்ந்துதான் தற்கொலை எண்ணத்துடன் வருபவர்கள் ஒகேனக்கல்லை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்கிறது ஒரு ஆய்வு அறிக்கை. அவர்களை அடையாளம் கண்டு தற்கொலை முயற்சியில் இருந்து தடுத்து நிறுத்துவதில் ஊர்காவல் படையினரின் பங்கு அதிகம் என்கிறார் அதன் ஏரியா கமாண்டர் தண்டபாணி. ஒகேனக்கல்லில் தவறி விழுந்தும் தற்கொலை செய்தும் மரணத்தை தழுவியவர்கள் பலருண்டு. ஆனால் காப்பாற்றப்பட்டவர்களும் அதிகம் பேர் என்கிறார் தண்டபாணி. மரணத்தின் நுழைவாயிலை தொட்டவர்களை தடுத்து நிறுத்தி காப்பாற்றுவதில் அவருக்கு பரம திருப்தி. மற்றவர்களுக்கு தன்னுடைய மரணம் தெரியக்கூடாது, தான் எங்கே இருக்கிறோம் என்று தெரியக்கூடாது என்பதற்காகத்தான் இவர்கள் தண்டவாளத்தில் படுக்கிறார்கள், நீர்வீழ்ச்சியில் சாகிறார்கள். ஆகவே இதற்கெல்லாம் தீர்வு எப்படி என்று சொன்னால், ஒரு மனிதன் தன்னுடைய பிரச்சனையை தான் மட்டுமே சுயமாக சிந்தித்துக் கொண்டு அதற்கு தீர்வு என்பது முடிவு இதுதான் என்று அவன் தீர்க்கமாக நினைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் அதே பிரச்சனையை தன்னுடைய தாயிடமோ தன்னுடைய சுற்றத்தாரிடமோ நண்பனிடமோ சகோதரிடமோ இதை ஆலோசனை செய்து கொண்டிருந்தால் அவன் மரணத்திலிருந்து தப்பித்து விடுவான். சோகத்தில் இருக்கும் அவர்கள் தங்கள் உடல் கூட உறவினர்கள் கண்ணில் படக்கூடாது என்பதற்காக இது போன்ற இடத்தை தேர்ந்தெடுத்து தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அத்தகையோர் தனக்கு மிகவும் நெருங்கியவர்களிடம் சிறிது நேரம் மனம் விட்டு பேசினால் மரணத்திலிருந்து தப்பிவிடலாம் என்பதே மருத்துவர்களின் யோசனை. எல்லா இடத்துலயும் இவங்க ரவுண்ட்ஸ் போயிட்டே இருப்பாங்க. அப்படி போகும்போது பொது ஜனங்கள் நிறைய பேர் வரும்போது அதை கண்காணிப்பாங்க. அப்படி பார்க்கும்போது சில பேர் துணி இல்லாம வெறும் கையில முகம் சோர்வா ஒரு கொஞ்சம் டல்லா வரும்போது அப்ப ஒரு சந்தேகம் உண்டாக்கும். அப்ப அவங்க நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க, இவங்க எங்க போறாங்க என்ன பண்றாங்கன்னு ஒரு சஸ்பிஷன் வரும். அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்க ஏதோ ஒரு கட்டத்துல வரும்போது அவங்க ஃபால்ஸ்ல குதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்ப ஊர்காவல் படைக்கு போயிட்டு அவங்கள போய் காப்பாத்திடுவாங்க. குதிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க காப்பாத்திடுவாங்க. 2010 எங்க கணக்குப்படி ஒரு 50 பேரை காப்பாத்திருக்காங்க. 2011 ஒரு 55 பேரு, 2012 ஒரு 47 பேரை நாங்க தவிர்த்திருக்கோம். விலை மதிப்பற்றது மனித உயிர். அதனை பறிக்க யாருக்கும் உரிமை இல்லை என்கிற போது தற்கொலை செய்வதற்கு மட்டும் உரிமை இருக்கிறதா என்பது மனநல மருத்துவர்களின் கேள்வி. எது எப்படி இருப்பினும் தற்கொலை உணர்வை அதிகரிக்கும் ஒகேனக்கல் போன்ற சுற்றுலா தலங்களில் காவல்துறையினரின் பாதுகாப்பை பலப்படுத்துவதோடு மனநல மருத்துவர்களையும் நிரந்தரமாக அங்கே தங்கியிருக்க செய்ய வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கை. சத்தியம் செய்திகளுக்காக தர்மபுரியிலிருந்து நந்தகுமார்.